இந்த மாதம் கர்த்தர் தந்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம். ஏசாயா 45வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை நான் திறந்து வைப்பேன். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, ஆமென், அவனுக்கு முன்பாக கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அவனுக்கு முன்பாக கர்த்தர் நினைத்தால் திறக்கப்பட வேண்டியவைகள், அது வானத்தில் ஆனாலும் சரி ஆழத்தில் ஆனாலும் சரி, அது திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். அவர்தான் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறார். அவர் திறந்தா அதை அவர் தான் அடைக்க முடியுமே தவிர வேற யாருக்கும் அடைக்க முடியாது. மனிதன் அடைத்து வைப்பான். அதையெல்லாம் கர்த்தர் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அவருடையவர்களை வெளியே கொண்டு வந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனா கர்த்தர் அடைத்தால், வேளையின் கதவை கர்த்தர் அடைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அனுமதிக்காமல் நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஜலம் மழை நின்ற போது கூட வெளியே வர முடியவில்லை. அவர் அனுமதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு முன்பாக, இந்த அவனுக்கு என்று சொல்லப்படுகிற இடத்துல, ஆமென், உங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்க இந்த வசனத்தை நீங்க உங்க மாம்ச கண்ணில் பார்க்கல, உங்க விசுவாச கண்கள்ல இதை பார்க்கிறீங்க. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், இது என் ஒருவனுக்காக, என் ஒருத்திக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா இந்த காலை வேளையிலே தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் வாசல்களை, ஆமென், பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறார்? எதற்காக? இந்த காலை வேளையிலே நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறது. ஆமென். 5 காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். எதற்காக கர்த்தர் வாசலை எனக்கு முன்பாக, ஒரு திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைக்க காரணம் என்ன? வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க காரணம் என்ன? கோரேஸ், ஆமென், வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. எதற்காக? 1, அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அந்த வார்த்தை எப்படி சொல்ல விரும்புகிறேன்? எதற்காக கர்த்தர் வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறார் என்றால், உன்மேல் இருக்கிற அழைப்பையும் உன்னை அழைத்தவர் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ளும்படிக்கு. உன்மேல் இருக்கிற அழைப்பையும் உன்னை அழைத்தவர் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஆமென். அதாவது வாசல்கள் சொல்லும்போது 2 டோர் வருதல்ல. ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம சர்ச்சுக்குள்ள என்ட்ராகும் போது ஒரு டோரை தள்ளிட்டு
வரும். நமக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆனாலே போதும். அதுதான் நம்முடைய ஜெபமே. ஆண்டவரே, எனக்கு முன்னாடி ஒரு டோர் ஓப்பன் ஆனாலே போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கர்த்தர் ஓப்பன் பண்ணா பாதி இல்ல, கர்த்தர் ஓப்பன் பண்ணா வாசல்களை திறப்பார். ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுன்னா உனக்கான அடையாளம், ரெண்டு ஓப்பன் ஆகுதுன்னா கிளம்புன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில ஆமென், சிலர் இங்கிருந்து கேட்கறீங்க, அநேகர் ஆன்லைன் மூலமாய் கேட்கறீங்க. நான் இந்த ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஒவ்வொன்றை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தந்ததுனால என்னால நிச்சயமாய் சொல்ல முடியும், அநேகருடைய அழைப்பு உறுதியாக போகிறது. அநேகருடைய உன்னை அழைத்தது, உன்னை அபிஷேகம் பண்ணினது எதற்காக என்பதை அறிந்து கொள்ளும் நேரம், நாட்கள். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிதியோனை பாருங்கள், கிதியோனை கர்த்தர் அழைக்கிறார், பராக்கிரமசாலியே அப்படி சொல்லி அழைக்கிறார். அவன் மேல இருக்கிற அழைப்பு என்னன்னு சொல்றார். ஆனால் கிதியோனுக்கு போக முடியாத அளவுக்கு டவுட், நானா, இந்த கேள்வி அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அவன் ஒரு யுத்த வீரனும் அல்ல, இதற்கு முன்பாக யுத்தங்களை நடப்பித்தவனும் அல்ல. மீதியானியருக்கு தன்னுடைய கோதுமையை தப்புவிப்பதற்காக கொஞ்சம் பிரயாசப்பட்டவன். ஆண்டவரை பார்த்தீங்களா, பல நேரத்தில் தேவனுடைய அழைப்பை நம்ம எதை வச்சு கம்பேர் பண்றோம் தெரியுமா? நம்முடைய திராணியை வச்சு, நம்முடைய திறமையை வச்சு. இது திராணியம் கிடையாது, திறமையும் கிடையாது. அழைப்பு என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ. ஆமென், முன் குறித்தாரோ, எவர்களை முன் குறித்தாரோ. முன்னமே குறித்து வச்சிட்டார், குறித்து வச்சிட்டார். கோரேசை குறித்து சித்தமானால் சண்டே கேட்கலாம். அவர் முன்னமே குறித்து வைத்து, இங்க பாரு, அவனுக்கு முன்னாடி டோர் வந்து ஓப்பன்ல தான் இருக்கணும், அவன் வரட்டும் ஆண்டவரே. இல்லை, அவன் வரமாட்டான், அவன் வரமாட்டான். அவன் மேல இருக்கிற அழைப்பையும், அவன் அழைத்தது யார் என்பதை நான் அறியணும், அவன் அறியணும். கிதியோன்ட்ட சொல்றார், இங்க பாரு, உன்னை நான் அனுப்புறேன். கிதியோன், ஆண்டவரே, என்கிட்ட பேசுறது நீங்க தானா என்பதை அறிய எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படி சொல்லும் போது, அவன் கேட்ட அடையாளத்தை எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார், எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அறியணும், உன் மேல இருக்கிற அழைப்பு. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார் என்று நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இறங்கினதும் அவன் எக்காலம் ஊதுகிறான், எக்காலம் ஊதுகிறான். அதன் பிறகும் அவன் 2 அடையாளத்தை கேட்கிறான். கேட்ட பிறகு கர்த்தர் கிதியோனை புறப்பட வைக்கிறார். புறப்பட வைக்கும் போது 30,000 300க்குள்ள ஒரு கூட்டத்தை கொண்டு வரார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல இருக்கிற அழைப்பு உறுதியாயிட்டுன்னா 30,000 300ஆக குறைஞ்சாலும் நீங்க பின்வாங்க மாட்டீங்க, நீங்க முன்னாடி போயிட்டு தான் இருப்பீங்க. நம்ம வைக்கிற அடையாளமே, ஆண்டவர் இந்த 300 30,000 மாறுச்சுன்னா, ஆமென், இதுதான் எனக்கான வாசல் என்பதை நான் அறிவேன். இல்லை இல்லை, ஆமென். களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? இல்லை. திராட்சை செடியும் அத்தி மரமும் கனி கொடுக்குதா? இல்லை. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் தேவனுடைய கணக்கு. ஆமென். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்க கர்த்தர் அவனை எங்க வர கொண்டு போயிட்டாருன்னா, பாளையத்துக்குள்ள வர கொண்டு போயிட்டார். ஆண்டவர் சொல்ல, உனக்கு இன்னும் பயம் இருக்குதா? நீ போய் அந்த பாளையத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் கேளு. கிதியோன் அப்படியே போறான். கிதியோன் போய் கேட்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுக்கிறார். சொப்பனம் கொடுத்து அவங்க சொல்றாங்க, இது கிதியோனுடைய பட்டயம் தான், அவ்வளவுதான், அவனை கொண்டு அவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் முறிந்தோட போகிறோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பதை கிதியோன் காதுகளில் கேட்க வைத்து கிதியோனை தைரியமா உள்ள என்றாக வைக்கிறார். ஆமென். மீதியானியர் தன்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருந்தவனை
இப்போ கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னா, அந்த மீதியானியர் பாளையத்துல அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கேட்கிற அளவுக்கு உள்ள கொண்டு போயிட்டார். எப்படி இது சாத்தியமாச்சு? கிதியோனை யாருமே பார்க்கலையா? கிதியோனை யாருமே தடுக்கலையா? எப்படி இது சாத்தியாச்சு? இதுதான் கர்த்தர் வாசல்களை திறந்து வைக்கிறது. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போன நினைச்சிட்டார்னா, எத்தனை சத்துருக்கள் பாளையம் போட்டாலும், ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மை அபிஷேகித்தது, கர்த்தர் நம்மை அழைத்தது. ஆமென். இதுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? ஆமென். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். எதற்காக அழைத்தார்? எதற்காக அபிஷேகத்துக்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் என்ன? அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்காக தான் கர்த்தர் சொல்றார், அவனுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக என்று காமனாக அல்ல. இந்த வசனத்துல இந்த ஒரு வார்த்தை தான் ரேம், அவனுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படாதிருக்க. அவனுக்குன்னு சொல்லும் போது இண்டிவிஜுவலா சொல்றார். அந்த இடத்துல நீங்க உங்களை தான் வைக்கணும். உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்க நம்புறீங்கன்னா, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க நம்புறீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு முன்னாக. ஆமா, இந்த அழைப்பு எதற்கான அழைப்பு? என்ன என்ன நோக்கத்துக்காய் நீர் என்னை தெரிந்தெடுத்தீர் என்கிறதை உறுதிப்படுத்தும்படிக்கு எனக்கு முன்பாக நீங்க 2 டோரையும் திறந்து வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கும், டு ஓபன் பிஃபோர் ஹிம் த டபுள் டோர்ஸ் so that the gates will not be shut. 2 டோரையும் நமக்கு ஒன்னு திறந்தாலே போதும். ஆமென். எலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கையளவு மேகம் இருந்தாலே போதும், அது எலியாவுக்கு. ஆனா கோரேசுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா கோரேஸ் ஒரு புறஜாதி. எலியாவுக்கு இஸ்ரவேலுக்கெல்லாம் ஜன்னல், நோவாக்கெல்லாம் ஜன்னலை திறந்தாலே போதும். ஆனா கோரேசுக்கு அப்படி கிடையாது. கோரேஸ் நோவாவும் கிடையாது. கோரேசு ஆபிரகாமின் சந்ததியும் கிடையாது. அவன் புறஜாதி. அவன் ஆண்டவர் யாருன்னு அறியாதவன். யாருக்குமே அந்த வம்ச வரலாறுலயே கிடையாது அவரு. அதனால அவனுக்கெல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்தது மாதிரி அடையாளம் எல்லாம் கொடுத்தா அவனுக்கு நம்ப முடியாது. காரணம் அவர் நம்மை தேடி வரும்போது நம் பாவிகளாயிருக்கையில், நம் பலவீனராயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனம். நாம் பலவீனராயிருக்கையில், நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், இப்படிப்பட்ட நம்ம தான் கர்த்தர் இது சொல்றாருன்னு சொன்னா அப்படி ஈஸியெல்லாம் நம்புறதுக்கு முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு முன்னாடி வாசல்களை நான் திறந்து வைப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வதாக ஏன் கர்த்தர் வாசல்களை திறந்து வைக்கிறார் தெரியுமா? ஆமேன். நாம் அடைந்து கிடப்பதை அவர் விரும்பவில்லை. எப்பொழுதும் நாம் முடங்கி இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமேன். அதை இப்படி சொல்லுகிற, அழைக்கப்பட்டவன் அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அடைந்து கிடப்பதை விரும்பாத ஒரு கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடைந்து கிடக்கிற அனுபவத்தில் 2 உண்டு. ஒன்று கர்த்தரால் அடைக்கப்படுகிற அனுபவம், இன்னொன்று நாமே முடங்கி கிடக்கிற அனுபவம். இந்த 2 அனுபவத்தையும் யார் வாழ்க்கையில பார்க்க முடியும்னா, யார் வாழ்க்கையில பார்க்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலே பார்க்க முடியும். நம்ம உடனே பைபிளை தான் தேடுவோம் யாரு. ஆனாலும் நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறார். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் உண்டு. யாரு தெரியுமா? எலியா. ஆமென். நம்மை போல இந்த எலியா கிட்ட சொல்ற, நீ கேரி தாட்டண்டையில போய் ஒளித்திரு அப்படிங்கிறார். கர்த்தர் ஒளித்திருக்கிறார். ஒளித்திருக்க சொல்லும் போது டியூரேஷன் கொடுக்கல, இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை. வேலைக்குள்ள நோவாவை விட்டு கதவை பூட்டும் போது டைம் சொல்லவே இல்லை.
இவ்வளவு நாள் மழை பெய்யும் சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு எல்லாம் கர்த்தர் ஏன் சொல்லல? ஆமென். அதாவது என்னை எதுவுமே சொல்லாம அடைச்சு வைக்கும் போது நான் அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் பாத்தீங்களா, அதை அவர் ரசிக்கிறார். நான் சொல்றது புரியுதா? என்னை எதுவுமே சொல்லாம காத்திருக்க வைக்கும் போது நான் அவரை நம்புறேன் தெரியுமா, அதை அவர் ரசிக்கிறார். அதுதான் அதாவது ஆண்டவரை தொடுகிற விசுவாசம் என்பது எது தெரியுமா? நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தோ அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் தெரியுமா, அதுதான் அவரை டச் பண்ணும். ஆண்டவருக்கு இவ்வளவு நாள் எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவரே அவர் தான். எவ்வளவு நாள் மழை பெய்யும், இந்த பேழைக்குள்ள இவங்க எவ்வளவு நாள் இருக்கிற போறாங்க, எல்லாமே தெரியும். ஆனா சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர் போய் பிதா கிட்ட கேட்டுதான் ஹோலி ஸ்பிரிட் அனுப்புறார். அப்ப அவருக்கு தெரியும். சொன்னாரா? கொஞ்ச நாள் இரு. இவங்க அரைக்கதவை அடைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னார், அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆனா என்னைக்குமே அப்படி இல்லை. ஒரு நாள் வந்தது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் எலியா கிட்ட சொல்லும் போது அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அநேக நாள் சென்று. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாள் சென்றாலும் அடைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு வருவார். ஏன்னா உன் மேல இருக்கிற அபிஷேகம் அடைக்கப்படக்கூடியது அல்ல, உன் மேல இருக்கிற அழைப்பு அடைக்கப்படக்கூடியது அல்ல, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக கூடியது. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். அப்ப தேவன் ஒருத்தனை அடைச்சு வச்சு வெளியே கொண்டு வரார்னா அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறான் என்று அர்த்தம். ஆமே. 40 வருஷம் மோசையை அடைச்சு வச்சு எகிப்துக்கு கொண்டு வந்தார்ல, ஒரு எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு மோசே ஆசீர்வாதமாய் மாறினார். 13 வருடம் யோசேப்பை அடைத்து வைத்து வெளியே கொண்டு வந்த போது அவன் எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். ஆமேன். சீஷர்கள் 10 நாட்கள் அறையில் அடைக்க வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்த போது அவர்கள் எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் உலகம் எங்கும் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அடைத்து வைக்கப்படுவது தேவ நோக்கம் அல்ல, ஆனால் தேவன் ஒருவனை அடைத்து வைத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார் என்றால் அவன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆடுகளை வெளியே விட்ட பின்பு என்று யோவான் 10 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து? மந்தையிலிருந்து வெளியே விட்ட பின்பு. எலியாவை வெளியே கொண்டு வரார் பாருங்க. அநேக நாள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நாள் அடைத்து வைக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாமே நம்மை அடைத்துக் கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறது. அதுதான் எலியா சூறை செடிக்கு கீழே போய் படுத்து இருக்கிறான். போது ஆண்டவரே, போது ஆண்டவரே, அவ்வளவுதான், அடைச்சிட்டான். ஆமே. எலியாவே, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ எடுத்து ஊற்றல, அவர் ஊட்டி இருக்கிறார். எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு அவர் தீர்மானிப்பார். நீ எழும்பு, நீ எழும்பு, இந்த போஜனத்தை புசி. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. ஆமென். நாம அடைச்சு வச்சா கூட அவர் வெளியே கொண்டு வராராம். ஆமென். நான் அடைந்து கிடப்பதை அவர் விரும்பவில்லை. சீஷர்கள் சில நாட்கள் அறை கதவை அடைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. கர்த்தர் வெளியே விட்டார். பெந்தேகோஸ்தே நாளில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் அந்த சின்ன கூட்டம், விரல் விட்டு எண்ணக்கூடிய கூட்டம், 12 சீஷர்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. ஆமென். அப்படியே பரம்புறாங்க எல்லா இடத்துலயும். இந்தியால கூட ஒரு அப்போஸ்தலர் கால் எடுத்து வைக்கிறார்.
கர்த்தர் வாசலை திறந்துட்டார் வைங்களேன். கர்த்தர் இந்த உலகம் எங்கும் பரம்பி சுவிசேஷத்தை பிரசங்கித்த சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு ரூமுக்குள்ள இருந்தாங்க. ஒரு ரூமுக்குள்ள ஆமே. ஹோட்டல்ல கூட இவ்வளவு பேரை அகாமடேட் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டாலும் எக்ஸ்ட்ரா 2+1 தான். ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்த அன்னைக்கும் அடைஞ்சுதான் இருந்தாங்க. இயேசு உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் அடைச்சுதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல இருக்கிற அழைப்பு, அவங்க மேல இருக்கிற அபிஷேகம், நீங்க அடைந்து இருக்கிறீங்களா? கர்த்தராகிய நான் அவனுக்கு முன்பாக அநேக நாள் சென்றது. மோசே பாத்தீங்களா, 40 வருஷம் கர்த்தர் எழுந்தருளினார். பூட்டிய அறை கதவுக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார். ஆமென். பத்ம தீவுல இதோட முடிஞ்சது யோவானுக்கு இல்ல. இயேசு வந்து நிற்கிறாரா, நீ வெளியே வர போறேன்னு அர்த்தம். 7 மடங்கு அக்கினிக்குள்ள இயேசு வந்து நிற்கிறாரா, நீ வெளியே வர போறேன்னு அர்த்தம். கொந்தளிக்கிற சமுத்திரத்துல இயேசு வந்து நிற்கிறாரா, நீ வெளியே வர போறேன்னு அர்த்தம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் வந்து நிற்கிறாரா, ஆண்டவர் வந்து நிற்கிறாரா. 17வது அதிகாரத்தில் கேரி தாற்றண்டையில கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல வேர்டு வருதா, ரேமா வருதா, அந்த இடத்துல யார் வந்து நிற்கிறார் தெரியுமா? கர்த்தர் வந்து நிற்கிறார். அப்படி என்றால் எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், நான் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணு நிச்சயமா சொல்ல முடியும், அதற்குள்ளே கர்த்தர் வந்து நிற்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை வெளியே கொண்டு வரும் வேளை வந்து விட்டது. ஆமென். அவர் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நீ அடைந்து கிடப்பதல்ல, கர்த்தர் வந்து நீ போ, உன்னை காண்பி, நீ போ. சீஷர்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கு வரைக்கும் அவரும் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறார். பிதாவின் வேலைக்காக அடைக்கப்பட்டு வெளியே வரும்போது பெரிய பிளஸிங், பெரிய ஆசீர்வாதமாய். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போதே இருதயம் வந்து அப்படியே களி கூறுகிறது. ஆமென். அடைக்கப்பட்டு, நீங்க பைபிள் ஃபுல்லா எனக்கு ஒவ்வொருத்தரையா எடுத்து பேசணும்னு அப்படி துடிக்குது. ஒருத்தங்களை கர்த்தரை அடைச்சு வச்சு அவங்களை வெளியே விடுறாங்கன்னு வைங்களேன். ஆமென். அடைத்து வைக்கப்பட்ட மோசேயை யாருமே தேடல, ஆனா வெளியே விட்டு திருப்பி ஒரு 40 நாள் போனார் மோசே. அந்த மோசே இல்லாததும் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஆமா ஆண்டவர், அவங்களெல்லாம் உடனே விட்டீங்க, எங்களை மட்டும் அடைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவர். அநேக நாள் சென்று யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எல்லாருக்கும் முன்னாக தன் இருதயத்தை தட்டி ஒருத்தர் சொல்றான். ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான், ஆண்டு சபை ஒளிச்சுக்கோ அப்படிங்கிறார். ஒளித்துக்கொள். அடைத்து வைக்கப்பட்டவனுக்கு முன்பாக நாம் அடைந்து இருப்பதை விரும்பாத கர்த்தர் 3வதாக எதற்காக கதவுகளை திறந்து வைக்கிறார் தெரியுமா? அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். தேவன் நமக்கு தரும்படி தீர்மானித்த அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைக்கிறார். தேவன் நமக்கு தரும்படி தீர்மானித்த அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் என்னென்ன தரணும்னு நினைக்கிறாரோ அது எதுவுமே நம்ம பார்க்காதது. அந்தகாரத்தில் இருக்கிறதுனா என்ன? அந்தகாரம்னா என்னது? இருட்டு. இருட்டுல ஏதாவது தெரியுமா? தெரியாது. அதன் அர்த்தம் என்ன? நம்ம பார்க்காது. ஆண்டவர் என்ன சொல்வார்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
நீ அறியாதது, உனக்கு தெரியாதது, உனக்கு எட்டாததுமான, உன் திராணிக்க முடியாதது. அது எதை வச்சு அடைச்சிருக்கிறாங்க தெரியுமா? வெண்கல கதவு, இருப்பு தாழ்பாள். ஆமே, கர்த்தர் அதான் நாம் தேவன் யார் என்பதை அறியணும். நமக்கு தர வேண்டியது. கழுதையை தேடி போனவன் சவுல். தீர்க்கதரிசிட்ட கொடுக்கிறதுக்கு காணிக்கை இல்லாம கடன் வாங்கிட்டு போனவன் தான் யாரு? சவுல். சவுல் வரும்போது ஆண்டவர் சொல்றார், இவன் தான் அப்படின்னு. சாமுவேல் பயபக்தியா சவுலுக்கு முன்னாடி மரியாதை, பயபக்தினா மரியாதையா. ஏன்னா இப்ப சவுல் வந்து சாமுவேல் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ராஜாவாக. இவனைதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரா? சவுலுக்கு இந்த மேட்ரே தெரியாது. சொன்னாலும் சவுலால தன்னை அப்படி பார்க்க முடியாது. அதனாலதான் பின்னாட்களிலே சவுல் வந்து பெருமை வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படும் போது சாமுவேல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போதல்லவோ கர்த்தர் உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். என்னைக்குமே நம்மளை அப்படிதான் பார்க்கணும். ஆமே, கர்த்தர் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போதல்லவோ கர்த்தர் உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று 1 சாமுவேல் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பாருங்க, சவுல் வராரு, சாமுவேல் கிட்ட போக முடியுது. அது மட்டும் இல்ல, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்துல சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். ஏன் போஜன சாலைக்குள்ள சவுல் அழைத்து கொண்டு போறார்? ஏன் அழைத்து கொண்டு போறார்? 23 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருக்கிறதையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல் என்ன சொல்றாரு? இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. இப்ப சொல்லுங்க, போஜன சாலைக்குள்ளே சவுலை சாமுவேல் ஏன் அழைத்து கொண்டு போனான்? அவனுக்கென்று வைக்கப்பட்டது அங்கே இருக்கிறது. அவனுக்கென்று வைக்கப்பட்டது அங்கே இருந்தபடியினாலே என்னை விருந்து சாலைக்குள்ளே ஏன் அழைத்து கொண்டு வருகிறார்? எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறது அங்கே இருக்கிறது. அவர் சமூகத்தில் என்னை எதற்கு அழைத்து கொண்டு வருகிறார்? எனக்கென்று வைக்கப்பட்டது அங்கே இருக்கிறது. ஆமென். ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் பார்க்கணும். ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போறாரா, நமக்கென்று வைக்கப்பட்ட ஒரு பங்கு அங்கே இருக்கிறது. ஆமே, உங்களுக்கானது எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமே, உங்களுக்கானது நீங்க இருக்கிற இடத்துல இல்லைன்னா கர்த்தர் உங்களை வச்சிருக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை வைத்திருக்க மாட்டார். ஆமே, ஹல்லேலூயா. அதாவது லாபான் வீட்டில் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் இருந்தார். யாரு? யாக்கோபு. இனி அதுக்கு மேல அங்க இல்ல. அது நான் காரானுக்கு போறேன் அப்படிங்கிறார். இனி அங்க இல்ல, முடிஞ்சது. அங்க வேண்டியது அவனுக்கு கிடைக்க பெற்றாயிற்று. இனி அங்க இல்ல. இனி அவனுக்கு அடுத்த பங்கு, அடுத்த சுதந்திரம் எங்க இருக்கிறது? கானான்ல இருக்கிறது. நான் எழுந்து கானானுக்கு போறேன். வே கிளியர் ஆகுது. அவன் புறப்பட்டு போகிறான். ஆமே. யாக்கோபு தன் கூடாரத்தில் குடியிருந்தான். அவனுக்கான பங்கு கிடைக்கும் வரைக்கும் சேஷ்டபுத்திர பாகம். நம்ம நினைக்கிறோம் அவன் ஏமாத்தி எடுத்தான். உண்மைதான், அவன் ஏமாத்தி தான் எடுத்தான். ஆனா அது அவனுக்குரியதாக கர்த்தர் ஏற்கனவே ப்ராஃபஸி கொடுத்துட்டார்ல. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அது ஆனால் ஆண்டவர் எப்படி இல்ல, ஆண்டவர் முன்னமே பார்க்கிறவர். முன்னமே பார்க்க, அதாவது இன்னைக்கு நடக்கிறத நேத்தே பார்க்கிறார் அவர். அவ்வளவுதான். அதான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு செர்மன்ல சொன்னேன். அதாவது அவர் பார்க்கறதுனால அது அப்படி அல்ல, அப்படி இல்லை. அவர் முன்னாடியே பார்க்கிறார்.
அதான் அவருடைய அனந்த ஞானம் உள்ளவர். அதுக்கு மேட்சே பண்ண முடியாது. இப்போ பாருங்க, கரையில் நிற்கிறோம், கடலில் பார்க்குறோம், ஒன்றுமே தெரியல. தூரத்தில் ஒரு ஷிப் வருது, நமக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. நம்ம பார்த்து சொல்கிறோம் ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு, ஒரு பைனாக்குலர் வச்சு ஒருத்தங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன வருது? ஷிப் வருது. அங்கே உண்மையிலே ஷிப்பு வருதா இல்லையா? வருது. ஷிப்பு இல்லாமல் இவங்க பார்த்து விசுவாசத்தில் இப்பொழுது ஷிப்பு வருவதாக இல்லை. ஷிப் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ரெண்டு பேருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்படிதான் தீர்க்கதரிசிகள் அப்படிதான் பார்த்தாங்க. தீர்க்கதரிசிகளுடைய யோசித்து அப்படி இல்லை, அவங்க முன்னாடியே காட்டி கொடுக்கிறார். அப்படிதான் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் இந்த வேதத்தை எழுதினாங்க. அதனால பைபிள் கிரெடிட்டை எந்த மனுஷனுமே எடுக்க முடியாது. இது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டது. அவர் முன்னாடியே பார்க்கிறார். ஏசா எப்படி போவான்னு பார்க்கிறார். பார்த்து அவர் சொல்றார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனா நம்ம ஆள் காத்திருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இடையில புகுந்து எப்படியாவது. ஆனா நீங்க யாக்கோபு ஸ்டோரியை படிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் எதை எப்போ கொடுக்கணுமோ அப்போதான் கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் யாக்கோபு பார்த்தார், இது பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். சுத்தி எடுத்து கடைசியில் எங்க வந்தார் பார்த்தீங்களா? எங்க வரணுமோ அங்கதானே கொண்டு வரார். அங்க வரும்போது தானே இஸ்ரவேல்னே சொல்றார். அவன் பார்த்தா, ஐயோ 20 வருஷம் போச்சே. ஆமென். நம்ம என்னன்னா அவசரமா சிலர் பாருங்க, ஷார்ட்கட் வேலை. முந்தி எப்படி தான் நாங்கள் கேரள் போனோம். கேரள் போகும்போது ஒரு இடத்துல ப்ரேயர் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். இன்னொரு இடத்துக்கு போகும்போது சுற்றி போனோம். இடையில ஒரு வயல். அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் ஷார்ட்கட் வேலை வரேன், நீங்கள் சுற்றி வாங்க. நாங்கள் சுற்றி போய் பாடி முடித்ததுக்கப்புறம் அவர் வரல. ஃபோன் பண்ணி பார்த்தா வயல் இடையிலோட அந்த வழியில் பைக்கில் வந்துருக்கிறார். அதில் ஆணி குத்தி டயர் பஞ்சர். அப்புறம் நாங்கள் 4 வீடு முடித்து சாப்பிட்டுலாம் முடித்ததுக்கப்புறம் அவரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். நீ அதை காண்பாய். இப்படி இந்த நிறைய பேர் இந்த இடையில ஓடி அடிபட்டு அதுக்கப்புறம் 4 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்செல்லாம் சர்ச்சில் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறவங்க உண்டு. கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. ஆமென். நமக்கு தேவன் தீர்மானித்ததை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா. இங்கே வா. சாமுவேலை பார்க்க முடியுமானே தெரியல சவுலுக்கு. சாமுவேலை பார்த்தாச்சு. சாமுவேல் இவரை கூட்டிட்டு வரார். எங்க வேணா ஏன் இதுக்குள்ள என்ன கூட்டிட்டு வரார்? ஏன் இதுக்குள்ள கொண்டு வரார்? ஏன் இங்க கொண்டு வரார்? எனக்குரிய ஒன்று அங்க இருக்கிறது. எனக்குரிய ஒன்று. ஏன் எனக்கு முன்பாக வெண்கல கதவை உடைக்கணும்? அவருடைய வல்லமையை காண்பிக்கிறதற்கா அல்ல. அவருடைய வல்லமை இப்படிதான் காட்டணும் இல்ல. உனக்குரியது உள்ள இருக்குதா? அதை அடைத்திருக்கிற எந்த கதவானாலும் கர்த்தர் அதை உடைத்து நல்ல கரங்களை தட்டி, எனக்குரியது என் தேவன் என் கையில் எடுத்து தருவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வெண்கல கதவும் இருப்பு தாழ்பாடும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 4வதாக ஏசாயா 44:28 சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நம் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டியவைகள் நிறைவேற்றப்பட கர்த்தர் என்ன செய்கிறார்? கதவுகளை திறந்து வைக்கிறார். என் மூலமா என்ன நடக்கணும்னு கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அது நடக்க கர்த்தர் கதவுகளை திறந்து வைக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். ஆமென். இருபத்தி 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, இதுதான் திறந்த வாசல். தேவனுடைய கிருபையை கண்டபோது அவனுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைக்கும்படிக்கு புத்தி சொன்னான். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள்.
அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்ப வைக்கிறார். அவன் போய் சேர்ந்த இடத்துல எதை பார்க்கிறான்னா, ஆண்டவருடைய ஃபேவரை பார்க்கிறான். அந்த இடத்துல காரியம் நடக்கிறது. நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை நம்மை கொண்டு செய்யும்படிக்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார். கோரேசை கொண்டு செய்யணும், கர்த்தர் கொண்டு வரார் பாருங்க, பெர்சியாவின் ராஜாவாக. அதுக்கு என்ன செய்யணும்? ராஜாக்களை கீழ்ப்படுத்தணுமா? கீழ்ப்படுத்துகிறார். அதுவரை பாபிலோன், நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜ்யம் தான் இருந்தது. கர்த்தர் அதை அடிக்கிறார், இவனை கொண்டு வரார். என் தேவன் யார் தெரியுமா? அவர் ராஜா அல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து சில காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறார்னா, அதுக்கு தடையா இருக்கிறவருடைய மனதை மாற்றவும் கர்த்தருக்கு முடியும். ஆமென். அதுக்கு தடையா இருக்கிறவர்களை மாற்ற கர்த்தருக்கு முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நினைச்ச அந்த ஆளுக்கு மனசையும் மாத்துவார். இல்லைன்னா ஆளையே என்ன டோன்ல உங்களுக்கு எல்லாம் மைக்கு தரணும், ஆளையே மாத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. அவன் வஸ்தியை தூக்கி மாத்தினார்ல, ஏதாவது காரணம் உண்டா? வானாரு வரல, அம்மா வந்து அழகை காட்டு, அவ்வளவுதான். வஸ்திக்கு வரும், ராஜாவுக்கும் குஸ்தி முடிஞ்சது. அடுத்து எஸ்தர் உள்ள கொண்டு வரார். ஆண்டவருடைய பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆமான் வர்றதுக்கு முன்னாடி எஸ்தர் உள்ள வந்துட்டாங்க. இதுதான் காட்ஸ் பிளான். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்டுக்கடை அங்க இருக்கும். இதுதான் காட்ஸ் பிளான். மாறாவை நீ டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாறா அங்க இருக்கும். இதுதான் காட்ஸ் பிளான். அக்கினி சூளையில நீ கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்க இருப்பா. நல்ல கைகளை தட்டி அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கிருபையை பார்க்க போறோம். ஆமென். என்ன எப்படி பார்க்க போறீங்க? அல்லது போஜன பந்திக்குள்ள போகும்போது, இனி இவங்க எல்லாம் சாப்பிட போறதுன்னா, கல்யாண வீட்டுக்குள்ள சாப்பிட அறைக்குள்ள பார்க்க போவோமா, சாப்பிட போவோமா? கல்யாண மண்டபத்துக்குள்ள பார்க்க போவோமா, கல்யாணம் பண்ண போவோமா? அங்க பார்க்க போறது. ஆனா இங்க வந்து அப்படி அல்ல. இங்க ஒவ்வொரு பந்திலையா போய் சிலர் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதை விட கொடுமை வேற. ஆமாம், அவங்க பார்க்கறத பார்த்தா நம்ம அப்பதான் பாயாசம்லாம் ஊற்றி இல்லை, அங்க போறதே சாப்பிட்றதுக்கு. போஜன சாலைக்குள்ள, விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து கொண்டு வந்தார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கதிர் பொறுக்க ரூத் உள்ள என்றாகிற அவளுக்கு கிடைக்கல, ஆனா உள்ள என்றாயிட்டால கிடைக்க வச்சார். பாத்தீங்களா? அவளுக்காக சிலதை சிந்த விடுங்க. உங்களை அழைத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லுங்க. எதற்காக கர்த்தர் இதை செய்கிறார்? ஏசாயா 45வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களிலே, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. இதுதான் ஆண்டவர் ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறார். இங்க பாரு, நான் கர்த்தர் என்பதை நீ அறியணும். உன் மூலமாய் சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அநேகர் அறியணும். ஆமே. கர்த்தரால் அழைக்கப்பட்ட சகோதரா சகோதரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரா சகோதரி, உனக்கு முன்பாக வாசல் அல்ல, வாசல்கள் திறந்து வைக்க கர்த்தர் கதவுகளை திறந்து வைக்கிறது. உன் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு அறியப்படும்படியாய். இந்த காலை வேளையில எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த அடியேன் மூலமாய் நீர் அநேகருக்கு அறியப்படுவீராக. ஆண்டவர் அநேகருக்கு அறியப்படுவீராக, அநேகருக்கு அறியப்படுவீராக. ஆமென். நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு, சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது அஸ்தமிக்கும் திசையிலும் உள்ளவர்கள் அறியும்படிக்கு. அப்ப ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாக இருக்கிறத பாருங்க. நான் அறியணும்,
அவர்கள் அறியணும், நான் அறியணும், அவர்கள் அறியணும். ஆமென். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன். கண்களை மூடி, முடிந்தால் முழங்காற்படியிட்டு அல்லது எழுந்து நின்று, உங்களுக்கு எப்படி வசதியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கன்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலை, ஆமென். ஆமென். காத்திருந்து ஓரலபதனரப கடரப சந்தனரமம்ரே வேன் காத்திருந்து பலனடைந்து ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி நம்புவே நம்புவே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை. எஸ் எஸ், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து அவன் சொன்னதை செய்திடுவான். சொல்லுங்க, நம்புவே நம்புவே நலமம்ரோ தெனரே மாமா. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஹல்லேலூயா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என்னோடு பேசினீர் என்ன இந்த வார்த்தையை 100% நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா. என்னை நீர் அழைத்திருக்கிறீர், என்னை நீர் அபிஷேகித்திருக்கிறீர். நான் நம்புறேன். எனக்கு முன்பாக நீர் கதவுகளை திறந்து வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர். கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து துவங்கும்படிக்கு கிருபையா எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி. பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீரே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினீர். எங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிற சர்வ வல்லவரே, நன்றி அப்பா. நாங்கள் அடைந்து கிடப்பதை விரும்பாத நல்ல தகப்பன், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசித்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அன்று பர்னபா கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த மாத ஆசீர்வாதமாய், நன்மையாய், ஆண்டவரே சாட்சியாய் நிற்கிற மாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. காத்திருக்கிறவர்கள் வாசல்கள் திறக்கப்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். சபையில் நடக்கிற ஊழியங்கள் விசேஷமாய் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தும், ஆசீர்வதித்து தாரும். வெளி ஊர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாவலும் கிருபையும் உண்டாகட்டும்.
ஆண்டவரே எப்பத்தா என்று சொன்னீரே அப்பா, திறக்கப்பட்டது அப்பா. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாகப்பா கர்த்தர் அனுக்கிரகம் செய்தரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென்.